சாம்பார் ரெடி. இவளா இந்த மூதேவி எதுக்கு இப்ப கூப்பிடுறதுன்னு தெரியலையே. ஹலோ சொல்லு ரம்யா. என்னங்க நீ வீட்ல முருங்கக்காய் சாம்பாரா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் எங்க அண்ணன் போன் பண்ணி சொன்னாரு. சாப்பிட்டுட்டு தானே இருந்தான், எந்த கேப்ல அப்டேட் பண்ணிருப்பான்? ஹலோ அண்ணி கேக்குதா? சொல்லு ரம்யா. அது மட்டும் இல்லைங்க நீங்க சாம்பார்ல சரியாவே உப்பு போடலையா அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா உப்பு போட்டு கொடுங்க நீ, எங்க அண்ணன் பாவம். சரி ரம்யா போடுறேன். ஏங்க உங்க தங்கச்சி கிட்ட எல்லாமே சொல்லிடுவீங்களா? ஆமா, எதுவா இருந்தாலும் அவகிட்ட சொல்லிடுவோம். ஏன்னா அவதானே எங்க வீட்டோட குட்டி தேவதை. அவ குட்டி தேவதை இல்லடா, குட்டி சாத்தான். அண்ணே. ஏ ரம்யா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆஹா, வீட்டை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுட்டா. எங்க ஒரு முக்கியமான ஐட்டத்தை காணோம். வாஷிங் மிஷின் ரம்யா, அது வெளியே இருக்கு. ஓ சரிங்க நீ. இந்த வாட்டி எந்தெந்த பொருளை எல்லாம் தூக்கிட்டு போறாளோ? அண்ணி இந்த சாரி நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிட்டுமா? ஓ நோ. சாரி எடுத்துக்கோ ரம்யா, எடுத்துக்கோ. தேங்க்ஸுங்க அண்ணி. அப்பாடி. சரிண்ணா, நான் கிளம்புறேன். வரும்போது ஒரு பேக்கோட வந்தா, இப்ப 8 பேக்கோட போறா. இன்னும் வேற ஏதோ தேடுறா. ஏய், அவன் என் புள்ளடி, அவனு வேணுமா? தூக்கிட்டு போயிருவியா? உங்க புள்ளையா? பாக்க கீரி புள்ள மாதிரி இருக்குது. ரம்யா ஒரு நிமிஷம். இந்த வீட்ல ஒரே ஒரு பொருள் மட்டும் யூஸே ஆகாம இருக்கு, பேசாம அதை எடுத்துட்டு போயிட. அப்படியா? என்ன பொருளுங்க நீ? உங்க அண்ணன்னா இந்த வீட்லயே ஒரு யூஸும் இல்லாம ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்கிற ஒரே பொருள் உங்க அண்ணன் தான். அவரையும் தூக்கிட்டு போயிடு.